ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான கவுன்சிலிங் இன்றைக்கி நடைபெற போகுதுங்க. ஸோ கவுன்சிலிங் நம்ம எப்படி அட்டன் பண்ணுறது, என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tngasa.in இதை பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது இந்த வருஷம் 2026-27க்கு நிறைய பேர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அட்மிஷன் போட்டிருப்பீங்க. ஸோ இன்று முதல் உங்களுக்கான கவுன்சிலிங் நடைபெற போகுதுங்க. ஸோ இப்போ நம்ம கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணுறது அது எல்லாமே முழுமையாக பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கான ஷெடியூல் பற்றி கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் ஷெடியூல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் முதல்ல உங்களுக்கான டேட்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் நிறையா காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, நிறையா கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எந்தெந்த காலேஜெலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ எல்லா காலேஜோட வெப்சைட்லேயுமே ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரேங்க் லிஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3/6/2026 அன்று முதல் நிறையா காலேஜில் ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஜென்ரல் கேட்டகரிக்கான கவுன்சிலிங் 8/6/2026 முதல் 18/6/2026 வரைக்கும் ஒரு 10 டேஸ் கிட்ட கவுன்சிலிங் நடைபெற போகுதுங்க. அதனால் ரெடியாக இருந்துக்கோங்க. இன்று முதல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் எத்தனாவது ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு என்றைக்கு கவுன்சிலிங் நடைபெற போகுது அப்படின்றத உங்களுக்கு தெரிய வருங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த காலேஜ் அப்ளை பண்ணீங்களோ அந்த எல்லா காலேஜ் வெப்சைட்லையும் போயிட்டு ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜுமே ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஒரு சில காலேஜ் என்ன வெப்சைட்டில் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் காலேஜில் போய்ட்டு தான் ரேங்க் லிஸ்ட்டை கேட்குற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு TNGasa புக்லெட்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 50வது பக்கத்துலேருந்து எல்லா காலேஜோட வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருப்பாங்க. இப்போ பிரசிடென்சி காலேஜ் அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதேமாரி கீழே வந்தீங்க அப்படின்னா குயின்ஸ் மேரி காலேஜ் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட், அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ள கல்லூரிகளுக்கும் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன காலேஜ்லாம் அப்ளை பண்ணீங்களோ அந்த காலேஜோட வெப்சைட் எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரேங்க் லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது இது பாருங்கள், குயின்ஸ் மேரி காலேஜுக்கு கொடுத்துருக்காங்க. யூஜி அட்மிஷன் ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்னு இருக்குது பாருங்கள், கிளிக் ஹியர்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ரேங்க் லிஸ்ட் பாருங்கள் ஓவராலாக உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கான ஷெடியூல் பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது ரேங்க் லிஸ்ட்டை பாருங்கள், நீங்கள் எத்தனாவது ரேங்க் லிஸ்ட் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாருங்கள். ஸோ பார்த்ததுக்கப்புறம் இதில் பாருங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங் 8ஆம் தேதியிலேருந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது எந்த டிபார்ட்மெண்ட், காமர்ஸ், எக்கனாமிக், பிகாம் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இதனால் கவுன்சிலிங் நடைபெறும். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங் அந்த மாதிரி உங்களுக்கு ஷெடியூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாரி ரேங்க் லிஸ்ட் என்ன அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரேங்க் லிஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் நிறையா பிரசன்ஸ் காலேஜ் எடுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல இருக்குது. ஸோ டென்டேட்டிவாக ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அது ஆல்ரெடி நம்மளே அந்த ஷெடியூல் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டு பற்றி கொடுத்துருப்பாங்க. இதிலே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கோர்ஸுக்கும் BA தமிழ், BST, ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரேங்க் லிஸ்ட் இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் நம்பர் என்ன, உங்கள் நேம் என்ன, ஜெண்டர் என்ன, கம்யூனிட்டி என்ன, பர்சன்டேஜ் மார்க் எவ்வளோ. அதாவது நீங்கள் நார்மலாக அந்த தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு 100க்கு தான் கவுன்சிலிங் நடக்கும். ஜென்ரலாக இருக்க பாருங்கள், மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதுக்கெலாம் 400 மதிப்பெண்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எவ்வளோ ரேங்க் லிஸ்ட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டான காலேஜ்லேருந்து அட்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எல்லா காலேஜ் வெப்சைட்லையுமே இந்த மாதிரி இருக்கும். ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, கவுன்சிலிங்கான ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே இருக்குங்க. இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ உங்களை கவுன்சிலிங் கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் மொத்தமாக ஒரு 814 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் அப்படின்ற மாரி. இதில் பாருங்கள், சப்ஜெக்ட் ஸ்டடி, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க
அதேமாரி அப்ளைட் பிரான்ச் கோடு என்ன, அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் நேம் என்ன, உங்கள் கட் ஆஃப் என்ன. ஸோ உங்கள் கட் ஆஃப் நோட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ கட் ஆஃபில் இருக்கீங்க. இப்போ 397 கட் ஆஃபில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் எப்போ எப்படி கூப்பிட்றாங்க பாருங்கள். அதாவது 8/6/2026 இன்று முதல் கவுன்சிலிங் தொடங்குது 9:30 மணிக்கு. என்ன சப்ஜெக்ட் ஆகும் அப்படின்னா மேக்ஸு, புள்ளியியல், கணினி அறிவியல், இயற்பியல், வேதியியல் இந்த பாடங்கள் எல்லாமே இன்னைக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. இதில் என்ன கட் ஆஃப் மதிப்பெண் அப்படின்னா 400லேருந்து 320 கட் ஆஃப்குள்ளே இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து 8ஆம் தேதி இன்று கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 400லேருந்து 320 கட் ஆஃப்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதிலே கட் ஆஃப் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் இன்றைக்கி போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு மெயிலுக்கும் அனுப்பியிருப்பாங்க, எஸ்எம்எஸுக்கும் வந்து அனுப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட் எவ்வளோ இருக்கீங்க, கவுன்சிலிங்கை வாங்க அப்படின்ற மாரி. அதேமாரி என்னமான டாக்குமெண்ட் நீங்கள் கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு செட்டு ஒரிஜினல் கேட்டிருக்காங்க, 3 செட்டு ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். முதல்ல வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம், நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொண்டு போகணும். டிசி கேட்டிருக்காங்க, டிசி கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு மார்க் ஷீட் 10th 11th 12th மார்க் ஷீட்டை கொண்டு போகணும். ஜாதி சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போகணும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வருமான சர்டிஃபிகேட், 5 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, என்சிசி, டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணுங்க. ஒரிஜினல் கொண்டு போகணும், வித்து 3 செட்டு ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக கொண்டு போய் ஆகணும். இதை தவிர்த்து உங்களுக்கான அந்த அமௌண்ட்டு கவுன்சிலிங்க்கு நீங்கள் சேர போகிறீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் ஒருவேளை நீங்கள் இன்றைக்கே வந்து உங்களுக்கு சீட்லாம் கிடச்சி அலாட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2000 ஆல்மோஸ்ட் ஒரு 3000 கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கவுன்சிலிங் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆர்டர் காப்பி வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேங்க் லிஸ்ட் நீங்கள் எத்தனாவது ரேங்க் லிஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். உங்கள் காலேஜுக்கு எந்த ரேங்க் லிஸ்ட்டு இன்றைக்கி வர சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் போயிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு அடிப்படையில் இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்டுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க கவுன்சிலிங் வர சொல்லி. அதே நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் தான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டேரெக்டாக நடக்கும். இது எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான். அதனால் ரெடியாக தயாராக இருந்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எல்லா அந்த காலேஜுக்கு வெப்சைட் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே திரும்ப உங்களுக்கு எப்போ ஸ்கூல் அதாவது காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா 1ஆம் ஆண்டு மாணவருக்கு 1/7 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15ஆம் தேதி அந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். அதாவது உங்களுக்கு 1/7/2026 முதலே காலேஜ் ஓப்பன் ஆகுது. இப்போ நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி எப்போ செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங் வரையும் போகும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு செகண்ட் கவுன்சிலிங்லேயே எல்லாமே முடிஞ்சிருங்க. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்க வாய்ப்புகள் இருக்குது, வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங் இந்த மாதிரி தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்டும் தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. எந்த காலேஜ் போக போகிறீங்கன்றத ஃபிக்ஸடாக டிசைட் பண்ணிவிட்டு அந்த காலேஜை வந்து போக பாருங்கள். ஏன்னா நிறைய காலேஜ் அப்ளை பண்ணியிருப்பீங்க, எல்லா காலேஜுக்குமே போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும், எந்த காலேஜ் வேணும்னு செட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரியாரிட்டி அந்த காலேஜ் கொடுத்து அங்கே போயிட்டு வந்து ஜாயின் ஆக பாருங்கள். ஸோ இன்று முதல் ஸ்டார்ட் ஆகுதுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு கேர்லெஸ்ஸாக விட்டுறாங்க. ஸோ அப்ளை பண்ண நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.